ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று ஒரு நபர் உன்னை தேடி வருவார். அவரால் உனக்கு நிறைய வேலைகள் ஆக வேண்டியது இருக்கிறது. அதனால்தான் உதவி செய்வதற்காக ஒரு நபரை நான் அனுப்பி வைத்துள்ளேன். அந்த நபர் யார்? அந்த நபரின் பெயர் என்ன? அவர் எதற்காக வருகிறார்? உன் வாழ்க்கையில் அவரால் என்ன நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்பதை ஒன்று விடாமல் நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். முழுமையாக கேள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். எதுவாக இருந்தாலும் நான் சொல்வதை சற்று அமைதியாக கேள். அப்பொழுது உன் வாழ்வில் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட பாதையில் பயணித்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். என்னுடைய தங்கமே, உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்ல விஷயம் செய்ய யாருமே இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தாய். எப்பொழுதும் ஏதாவது ஒன்று கேட்டால் அவர்களுக்கு இவர்கள் இருக்கிறார்கள், எனக்கென்று யார் இருக்கிறார்? ஒரு ஆபத்தென்று வந்தால் கூட யாருமே எனக்கு உதவி செய்ய வரவே இல்லையே. நானும் எனக்கான ஒரு துணையை தேடிக்கொண்டு இருக்கிறேன். எனக்கான துணையும் கிடைக்கவில்லை. கிடைத்தவர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று உன்னுடைய புலம்பலோ அதிகமாகவே இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உனக்கு நான் ஒருவனை உதவிக்காக அனுப்புகிறேன், அதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனால் எப்பொழுதும் எனக்காக உதவி செய்ய யாருமே இல்லையே என்று புலம்புவது தேவையில்லாதது. உனக்கு துணை நீயே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் முதலில் கண் கலங்குவதும் முதலில் சிரிப்பதும் நீயாகத்தான் இருப்பாய். அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த நபர்கள் எல்லாம். அதனால் எனக்கு ஒரு விஷயத்தை செய்ய யாருமே இல்லையே, நான் இப்படியே இருக்கிறேனே என்றெல்லாம் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளவே வேண்டாம். உனக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்டவர்களை உனக்கு அனுப்ப வேண்டும், யார் மூலமாக உனக்கு உதவி செய்ய வேண்டும், எல்லாமே நான் முழுமையாக தெரிந்தவன். புரிகிறதா? அதனால்தான் என்று எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். என்னுடைய அன்பான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ ஒரு முக்கியமான ஒரு நபரை தேடிக்கொண்டு இருக்கிறாய். அதாவது எனக்கு யாரை உனக்கு அனுப்பி உதவி செய்ய வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். சில சமயங்களில் நானே கூட உனக்கு தெரியாமல் நிறைய உதவிகளை உனக்காக செய்வேன். அதனால் உதவியை எப்பொழுதும் வெளியில் தேடவே தேடாதே. உனக்குள் தேடு, எனக்குள் தேடு. நிச்சயமாக உனக்குள் நான் இருக்கிறேன். உனக்கான எல்லா உதவிகளையும் நான் செய்வேன். இப்பொழுது நான் ஒரு நபரை அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று சொன்னேன். சாய் என்ற பெயரை கொண்டவன் நிச்சயமாக உன்னை நெருங்கி வருவான். அவனை மட்டும் எப்பொழுதும் விட்டுவிடாதே. என்னுடைய பெயரில் இருக்கும் ஒரு நபரானவன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவியை உனக்காக செய்ய போகிறான். இது நீ ஆபத்து காலத்தில் இருந்தாலும் உனக்காக உதவி கிடைக்கும். என்னிடமிருந்து சந்தோஷமாக இருந்தாலும் என்னிடமிருந்து உதவி கிடைக்கும். நான் எப்பொழுதுமே உனக்கு உதவியை செய்வதற்காகவே தான் உன்னோடு இருக்கிறேன். நீதான் சில சமயம் என்னை புரிந்து கொள்ளாமல் ஏதேதோ பேசிவிடுகிறாய். ஆனால் அதற்கு பிறகு நான் ஒரு நல்ல விஷயம் செய்த பிறகு உங்களை நான் தெரியாமல் இவ்வளவு பேசிவிட்டேனே சாயி, ஆனால் நீங்கள் எதையுமே மனதில் வைத்து கொள்ளாமல் எனக்கான உதவிகளை செய்து விட்டீர்களே சாயி என்று நீ என்னிடம் சொல்வாய். ஒரு விஷயத்தை பேசும் முன் யோசி. என்னிடம் மட்டுமல்ல, எல்லோரிடமும் அப்படிதான். உன்னுடைய கோபமானது உன்னுடைய கண்களை மறைத்து தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்து விடுகிறது. இதனால் சில உறவுகள் உன்னை விட்டு பிரிகிறார்கள். சில உறவுகள் மனக்காயப்பட்டும் உன்னுடன் இருக்கிறார்கள். எப்பொழுதும் வார்த்தைகளை எப்பொழுதும் அமைதியாக விடு. எந்த ஒரு நிலையிலும் உன்னை மீறி ஒரு வார்த்தை வெளியே போகக்கூடாது. புரிகிறதா? நீ எப்பொழுதும் நல்ல பிள்ளை. உன் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது அனைத்துமே உனக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன், வார்த்தை என்பது மிக முக்கியமானது. உன்னுடைய கோபத்தினால் நீ நிறைய நபர்களை இழந்திருக்கிறாய். அது உனக்குமே தெரியும். இதற்கு மேல் வரும் ஒவ்வொருவரையும் அனுசரித்து உன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டு எல்லோரிடமும் பழகு. அதுபோல யாராவது உதவி செய்ய வந்தால் முழுமையாக சந்தேகப்படாமல், சந்தேகம் என்பது குறைவாகவும், அவன் என்ன சொல்ல வருகிறான், ஒருவன் உனக்கு உதவி செய்ய வருகிறான் என்றால் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை சற்று பார்த்து நிதானமாக புரிந்து கொண்டு அவன் உதவி செய்வதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று பார். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே அவசரப்பட்டு
எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் விடுவதை விட சற்று யோசித்து நிதானமாக ஒரு செயலை நீ செய்யலாம் என்பதே என்னுடைய ஆசை. தங்கமே, போதும். உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட அவமானங்கள் அனைத்துமே போதும். இதற்கு மேலாவது சற்று சுதாரிப்பாக இரு. நீ சுதாரிப்பாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எந்த வாய்ப்பு கிடைத்தாலுமே அதை உபயோகம் செய்ய முடியும். தெய்வம்தான் நேரடியாக வந்து ஒரு உதவி செய்ய வேண்டும், அதனுடைய உண்மையான ரூபத்தில் வந்துதான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பொழுதும் உதவி கிடைக்காது. மனிதர்கள் மூலமாகவோ இல்லை வேறொரு மனிதர்கள் ரூபமாகவோ தான் தெய்வம் வந்து உனக்கு உதவி செய்யுமே தவிர, மற்றபடி நேரடியாக சிவனாக இருந்தால் சிவன் தன்னுடைய ரூபத்திலேயே வந்து உதவி செய்ய வேண்டும். சாயாக இருந்தால் இந்த சாயாகிய நான் உனக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டும். பெருமாளாக இருந்தால் பெருமாள் உண்மையான ரூபத்தில் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது இந்த கலிகாலத்தில் நடக்காது. வேறொரு ரூபத்தில், வேறொரு மனித ரூபத்தில் தான் வந்து நாங்கள் உதவி செய்வோமே தவிர நீ நேரடியாக எதையும் எதிர்பார்க்காதே. ஒரு உதவியை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்றால் அந்த உதவி உங்கள் வாழ்க்கையில் தேவையா என்பதை பாருங்கள். அதுபோல யார் உதவி செய்கிறார், எதற்காக தெய்வம் இதை உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதை எல்லாம் யோசியுங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டு வரும் வாய்ப்புகளை எல்லாம் தட்டி விட்டு அதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பே இல்லையே என்று கவலைப்படுவது நீ செய்யும் தவறான ஒரு செயல். காலம் முழுவதும் நிம்மதியாக இருங்கள். எந்த ஒரு நிலையிலையும் எந்த ஒரு இடத்திலும் உங்களை நீங்கள் மறந்து போகும் அளவுக்கு எந்த ஒரு கோபமும் படாதீர்கள். கோபத்தை நிதானமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீறி கோபம் உங்களை தாண்டி போகக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு முதலில் பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எதை உங்களிடம் நெருங்க வைக்க வேண்டும், எதை உங்களிடம் நெருங்க வைக்க கூடாது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா சதா சர்வகாலமும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நான் நிச்சயமாக உங்களுக்கான தேவைகள் எல்லாவற்றையும் நானே செய்து தருவேன். பொறுமையோடு இருங்கள். உங்களுடைய அனைத்து விஷயத்திலும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு செய்து தரவும் நான் இருப்பேன். ஒரு பொழுதும் உங்களை மறந்து உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்யாமல் எப்பொழுதும் கோபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். வரும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். யார் வந்து உங்களுக்கு உதவி செய்வாய் என்று அடையாளம் எல்லாம் சொல்லிவிட்டேன். அதனால் எல்லா விஷயத்தையும் பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள். நீ என்னுடைய பிள்ளை. உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் பெற்றும் தருவேன். சீக்கிரம் எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த சாயாகிய நான் உங்களுக்கு முழு பொறுப்பு. உங்கள் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு. அதனால் எந்த ஒரு நிலையிலும் உங்கள் வாழ்க்கை தவறாகி விடாது. தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் எந்நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கான அருள் புரிவேன். ஓம் சாய்ராம்.